இப்போ பொதுவாகவே ஒரு டேரக்டரோ ஒரு மியூசிக் டேரக்டரோ ஒரு ஆக்டரோ வந்து அண்டர்ரேட்டட் அப்படின்ற ஒரு பிளேஸ்மெண்ட் வச்சுருச்சுங்க. அவங்க நடிக்கிற படமோ அவங்க டைரக்ட் பண்ற படமோ ஸோ படமே வந்து டோட்டலா அண்டர்ரேட்டட் ஆகிடும். அதில் வந்து இருக்கிற எல்லா டெக்னிக்கல் ப்ரூவும் வந்து அண்டர்ரேட்டட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி அண்டர்ரேட்டடுக்கு பேர் போன ஒரு 2 பேர் காம்போல ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பம் ஷோ வந்துருக்கு. ஸோ அந்த பாடல் வந்து ஒரு சில பாடல்கள் தெரியுது, ஒரு சில பாடல்கள் வந்து அதோட இது பயங்கரமா இருக்கு, ஆனாலும் ரீச் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்த ஒரு காம்போ தான் வந்து செல்வராகவன் அப்படின்னாலே அந்த ஆல்பம் வந்து கல்ட் வேல்யூ இருக்க ஒரு ஆல்பமாவே கொஞ்சம் கன்ஃபார்மாவே. ஸோ செல்வராகவன், ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்க 2 பேரோட காம்போ வந்து 2ஆம் மண்டலம் அப்படின்ற ஒரு படத்துல வந்து இணையுது. ஸோ அதுல வந்து பாடல்களா படமும் ஒரு மாதிரி பயங்கர அண்டர்ரேட்டடு, பாடலும் அண்டர்ரேட்டடு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அனிருத் பண்ணியிருப்பாரு, அதுவும் ரொம்ப அண்டர்ரேட்டடு. ஒரே ஒரு பாடல் சூப்பரா இருக்கு, நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். ஸோ அந்த பாடல் எல்லாமே அண்டர்ரேட்டடா இருந்தாலே மேபி தெரியல. ஆனா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆல்பம் ஆஃப் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப பயங்கரமா இருக்கும் பாடல்கள் எல்லாமே ஒன்றும். அதுல வந்து ஒரு 2 பாடல் ஏன் இப்போ வரைக்குமே ரீச் ஆகல அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூட நம்ம பாருங்க ட்ரெண்ட் பண்ற ஒரு கேப்ல கூட இந்த பாடல்லாம் வெளியவே தெரியல. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாடல் இருக்கான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டா வந்து ஆல்பமா சொல்லிடும். அதுல வந்து இந்த 2 பாடல் என்னப்பா பாடல் அப்படின்னு நான் லேட்டரா சொல்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கனிமோடியே அந்த பாடலே வந்து ரிலீஸ் ஆன பீரியட் யாருக்குமே தெரியாது. அந்த 2020, 21, 22ல வந்து ரீல்ஸ்ல வந்து ஒரு மாதிரி நான் இட்டு திக்கும் அழகிறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பாடலும் ஒரு மாதிரி பயங்கரமா கனிமொழியே என்னை கொன்று போகிறாய். அதுக்கப்புறம் என் காதல் தீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். மேக்ஸிமம் அந்த பாடலோட வீடியோஸ் நீங்க பார்க்கணும், வேற லெவலா இருக்கும். அந்த ஆல்டர்னேட்டிவ் பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எப்பயும் காட்டுவார், இந்த எப்பயும் காட்டுவார், அந்த மாதிரி விஷயத்தை காட்டுறது வந்து செல்வராகவன் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பாடல் ஒரு சூப்பராக இருக்கும். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார், பயங்கரமா இருக்கும். என் காதல் தீவாசம் நீ. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த பாடல் அப்பவே ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு லவ் ஃபெயிலியர் பாடல்களோ சூப் சாங்ஸ் அப்படின்னும் போது உடனே பண்ணிடுவோம். அது தனுஷ் பாடி இருப்பதால் அப்ப இந்த பீரியட் தான் அந்த மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் சாங்ல வந்து தனுஷ் வந்து ஒரு மாதிரி கண்டினியூவா கொடுத்திருந்த ஒரு பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுல வந்து அந்த பழங்கள்ல பெண்ணு மனசு ஒரு திரிசு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த பாடல் பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள். அதுக்கு அப்புறமா வந்து இந்த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சாங் சக்தி ஸ்ரீ கோபால் அந்த வாய்ஸ். அந்த பாடல் வேற லெவலில் இருக்கும். வீடியோ சாங் ஒரு பயங்கரமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நீங்க வந்து சிஜியில வந்து பயங்கர கிளாடியா இருக்கிறவங்க சொல்லலாம். மேக்ஸிமம் சிஜி வந்து மொக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன just an ordinary person. சார் சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்களேன். just an ordinary person. ஸோ அதனால வந்து அந்த மன்னவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். நீங்க வீடியோ சாங் பிடிக்கலாம், ஆடியோ கூட கேட்கலாம். செம்ம குவாலிட்டியா இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே அதுதான். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் ஒரு ஸ்பீக்கர் வாங்கி அதை செக் பண்ணணும்னா யார் பாடல் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நான் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல் தான் போடுவேன். டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் ஸ்பீக்கர் எல்லாத்துக்குமே வேலை கொடுக்குற ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் தான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பாடல் மன்னவனே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபைனஸ்ட் சாங். அது ஒரு ஃப்ளூட் இன்டர்லூட் மாதிரி ஒன்று இருக்கும். இன்டர்லூட்ல கிங், அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம், ஹாரிஸ் இன்டர்லூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாடல் ஒரு மாதிரி பயங்கரமாட்டா. அதுக்கப்புறம் என்னை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். இந்த பாட்டுல ஏன்டா ரீச் ஆகல எனக்கு தெரியவே தெரியல. ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பாடல். விஜய் பிரகாஷ் பாடியிருப்பாரு. ஒரு மாதிரி ட்ரிப்பான சாங், ஒரு வைபான சாங். இப்பெல்லாம் நம்ம கேட்கறது ஒரு ட்ரிப்பான சாங், ஒரு வைபான சாங் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாகவும் இருக்கும். அதோட சவுண்ட்ஸ் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வரும். அந்த பாடல் வந்து படத்துல கூட இடம்பெறாது, அது எதுன்னு தெரியல. ஆனா பாடல் ஒரு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ராக் கோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். நீங்க மன்மகன் படத்துல வந்து சிரிச்சு அந்த பாடல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பாடலை வந்து ஒரு மாதிரி எக்ஸ்டெண்டா பண்ண மாதிரி ராக் கோழின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். செம்ம பாட்டு அது. ஒரு ஹரிஹரன் பாடியிருப்பாரு. அந்த பாடல ஒரு மாதிரி செம்ம ட்ரிப்பான ஒரு ட்ரைபல் ட்ரிப்னு மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பாடலும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அது வந்து அதுலேயே ஒரு இன்டர்வியூ ஃபுட் சாங் ஒன்று இருக்கும். செம்ம ஒரு பாடல். ராக் கோழி கூவும் முன்னே
அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு இரண்டாம் உலகம் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். ஒரு ஆல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பேலன்ஸ் போட்டுருக்கும். அது ஒரு 2.30 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ சம்திங் தெரியல. ஆனா அதுவும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஸோ படமும் ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்கும். இரண்டாம் உலகம் படத்தையே நம்ம பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ சில பேர் பிடிக்காம ஒரு மாதிரி ஒரு சில பேர் பிடிக்காம இருக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஸோ செல்வராகவன் வேணா நான் வந்து பயங்கர வேணா செல்வராகவன் ஆல்பம்ல எந்த பாடம் வந்து திருப்தி அளிக்காம இருக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சொன்னாலுமே கூட பாடல்கள் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கன்ஃபார்ம் மஸ்ட் எ சாங் ஆஃப் இரண்டாம் உலகம் ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆல்பமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்பம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் வினை தாண்டி வருவாயோ, நீங்க நான் சொன்ன இந்த பாடல் வந்து கேட்காம கூட இருங்க. அந்த வினை தாண்டி வருவாயோ வினை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அந்த பாடலும் அதுக்கப்புறம் வந்து ராக்கோடி பாடல் மட்டும் கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் இந்த தீம் சாங்